முட்டி போட்டு தவந்து வந்து பெட்டி வாங்கின பேமெண்ட் லதா அவர்கள் வந்த வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லணும். திமுக கவுந்ததுக்கு 10 சீட்டை வாங்கின தேமுதிகவுடைய பிரேமலதா தான் காரணம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட, சம்மந்தமே இல்லாமல் சேகர்பாபு மேலே போட்டு இன்னைக்கு காலையிலேருந்து அறிவாலயம் உருட்டிட்டு இருக்காங்க. அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்துட்டான் அப்படின்ற மாதிரி பயங்கர காமெடி அறிவாலயத்துக்குள்ள நடந்துட்டு இருக்கு. மக்களை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழக அரசியலின் புயல் வீச தொடங்கி விட்டது அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. தமிழக வெற்றி கழகம் மற்றும் ஒட்டுமொத்த தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்க போகுது. அதுக்கு அச்சாணியாக ஏகப்பட்ட விஷயங்கள் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே வந்திருக்கிறவங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். உங்கள் வீடியோ பார்த்துட்டு ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கீழே ஹைப்னு இருக்கும், அதுவும் கொடுத்துருங்க. வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னாள் முதல்வரான ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு காலையில் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அவங்களோட அந்த ராஜினாமா விஷயம் கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிற கொளத்தூர் தொகுதியில் ஏன் ஸ்டாலின் அவர்கள் தோத்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு சில பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. அவங்க கட்சிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான உட்பூசல்கள் நடந்துட்டு இருக்கு. திரு சேகர்பாபு அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சராக செயல்பட்டு இருக்கிறவர் தான் ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றியை தடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ பரந்தாமன் அவர்கள் அதாவது வெளிப்படையாகவே குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இதனால பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்குள்ள ஒரு புகைச்சல் ஏற்பட்டு இருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைறதுக்கு பெரும்பான்மைக்கு குறைஞ்சது 10 எம்எல்ஏக்கள் கண்டிப்பாக வேணும் அப்படின்ற இடத்துல யார் சேருவாங்க, இவங்க யாரோட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க, விஜய் அவர்கள் என்ன மாதிரியான நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கு காலையில் பனையூரில் பயங்கரமான ஒரு எம்எல்ஏ கூட்டம் ஒன்று நடந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற கட்சி தலைவராக விஜய் அவர்களே ஒரு மனதாக எல்லா எம்எல்ஏவும் சேர்ந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த ஒரு விழாவின் முடிச்ச கையோட விஜய் அவர்கள் வெளியில் ஆளுநரை சந்திக்க கிளம்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு முக்கிய தகவல் வந்துட்டு இருக்கு. இதுக்கு ஊடால எம்எல்ஏக்கள்கிட்ட பேசப்பட்ட விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன், நீங்கள்லாம் இதுக்கு கட்டுப்படணும் அப்படின்ற இவ்வளோ நாள் நம்ம பழைய கட்சிகளில் பார்த்துருப்போம். ஆனால் இந்த முறையில் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் ரொம்பவே தெளிவாக இருக்காரு. ஒட்டுமொத்தமாக நம்ம கலந்து ஆலோசித்து தான் முடிவு எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு இடையே அந்த ஒரு மக்களிடையே இதுதான் பெரும் வரவேற்பை பெற்றிருக்குன்னே சொல்லணும். ஏன்னா ஒரு சாமானியனை கூட ஒரு எம்எல்ஏ வாக்கி பார்த்த பெருமை அப்படின்றது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகர் விஜய் அவர்களே சாரும் அப்படின்றதும். ரெண்டாவது, எந்தெந்த கட்சிகிட்ட பேச போகிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி காங்கிரஸ்லேருந்து ராகுல் காந்தி அவர்கள் இன்னும் 2 நாளில் சென்னை வர இருக்கிறார். இதை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற சில பேர் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியோட திருமாவளவன் அவர்கள் ஆல்ரெடி காலையில் ஒரு பேட்டி கொடுத்ததில் சொல்லியிருக்காரு, இன்னும் எங்கள்கிட்ட பேசலைங்க, ஆனால் நாங்கள் அழைச்சா அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏதோ வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி லேசா பூசுனாப்ல சொல்லியிருக்காரு. இது போக பார்த்தீங்கன்னா ஐயுஎம்எல் கட்சி அப்படின்ற 2 சீட் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த கட்சியிலிருந்து அவங்களுடைய தலைவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. சிபிஎம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த 2 கட்சிகள்லையுமே பார்த்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், தலா 2 சீட்டுகள் கையில் வச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு காலையில் பிரஸ் மீட்ல தேமுதிகவுடைய பிரேமலதா அவர்கள் விஜய் எங்க வீட்டு பையன் அப்படின்ற பழைய புராணத்தையே பாடிட்டு இருக்காங்க. தேமுதிக அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் கதவு பூட்டப்பட்டு விட்டது அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையாக தான் இருக்கு. ஏன்னா விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியை முடிச்சு விட்ட பெருமை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரேமலதா அவர்களே சாரும், பெட்டிலதா அவங்களையே சாரும். அதனால அவங்கள நம்ம சேர்த்துக்க போறது இல்லை அப்படின்னு தமிழக வெற்றி கழக சார்பிலிருந்து ஒரு சின்ன தகவல் வந்திருக்கு. இருந்தாலும் கூட காங்கிரஸ் 5 சீட்டு, 2 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் 2 இந்திய கம்யூனிஸ்ட், 9 சீட்டு வந்துருது. அந்த மிச்சம் இருக்கிற ஒரு சீட்டு எங்க வரப்போகுது அப்படின்றதுல தான் மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு. ஏன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பிஜேபி கூட்டணி என்டிஏ கூட்டணியில் இருக்கிற அமமுக அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களுடைய எம்எல்ஏ காமராஜ் அவர்கள் ஒரு சின்ன பேச்சுவார்த்தையை ஈடுபட்ட போது அவங்க ஒரே வார்த்தையில் எங்களுக்கு என்டிஏ கூட்டணியோட வாசம் கூட எங்கள் கட்சிக்குள்ள அடிச்சிடக்கூடாதுன்னு விஜய் அவர்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார் அப்படின்னு பனையூர்லேருந்து சின்ன தகவல் வந்துட்டு இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு பனையூரில் நடந்தேறி இருக்கு. என்னதான் எங்களுக்கு எம்எல்ஏக்கான சீட்டுகள் கம்மியாக இருந்தாலும் நாங்கள் பேசி எம்எல்ஏவை வாங்கிக்கிறோம், அமமுகன்ற கட்சி டிவிகேக்குள்ள நுழைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுல விஜய் அவர்கள் ரொம்பவே தெளிவாக இருக்காரு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுநர்கிட்ட போய் நம்ம ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும்பான்மைக்கு கோரணும். அதுக்கு காலையில் தான் 2 வாரம் டைம் கேட்டிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் நாளைக்கு ஆளுநரை சந்திக்க போகிறார் அப்படின்ற மிக முக்கியமான தகவல். இது போக அவர் ராஜினாமா பண்ணக்கூடிய தொகுதியான திருச்சி கிழக்கு, இது அதிகாரப்பூர்வமாகவே தகவல் வந்ததாக சொல்லலாம். ஏன்னா விஜய் அவர்கள் 2 தொகுதியிலையுமே ஜெயிச்சிருக்காரு. 2 தொகுதியிலையும் பெரம்பூர் தொகுதியில் கையில் வச்சுக்க போகிறாங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற தொகுதி தன்னோட தொகுதிக்கு எல்லா விதமான நல்லதும் செய்யணும், அது போக சொந்த தொகுதி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் திருச்சி கிழக்கு அப்படின்றது விஜய் அவர்களுடைய அந்த
ராஜினாமா பண்ணக்கூடிய தொகுதியாக வருது. ஆனாலும் கூட விஜய் அவர்கள் அந்த திருச்சி கிழக்க தன்னுடைய ஒரு தொகுதியாக தான் கருதுவார் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான நியூஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெற்றி பேரணி, இதை நம்ம சொல்லியே ஆகணும். எல்லா கட்சிகளும் இப்போ எல்லா எம்எல்ஏக்களும் என்னதான் கட்சி தோத்து போனாலும் தான் ஜெயிச்சிட்டோன்னு சொல்லிட்டு கொண்டாட்டத்தில் இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நம்முடைய வெற்றியை கொஞ்சம் தள்ளி வைப்போம்னு சொல்லிட்டு 2 வாரங்கள் தள்ளி வச்சிருக்காரு. பதவி ஏற்ற கையோட முதல் ஊராக திருச்சிக்கு போகலாம், சிறுகனூரில் மாநாடு நடத்தலாம் அப்படின்ற ஒரு சின்ன திட்டம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மதுரை பாராபத்தி மாநாட்டில் வெற்றி மாநாடை மதுரையில் தான் நடத்துவோம்னு சொல்லிட்டு சிடிஆர் நிர்மல்குமார் அவர் வேற உத்தரவாதம் கொடுத்துருக்குறாரு. அப்படின்றனால திருச்சி கிழக்கு தொகுதியை விஜய் அவர்கள் ரிசைன் பண்ண போகிறனால ஒருவேளை திருச்சியிலே நடத்தலாம் அப்படின்ற ஒரு சின்ன தகவலும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விஜய் அவர்கள் அவங்களுடைய அந்த ஆலோசனை கூட்டத்தில் ரொம்ப முக்கியமாக முடிவெடுக்கப்பட்ட 3 விஷயங்களை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். விஜய் அவர்களுக்கு எந்த தொகுதி ஒதுக்கப்பட போகுது, இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் எந்த மாதிரியான செயல்படணும், அது போக தமிழகத்தில் உடனடியாக வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, ஒருவேளை அமைச்சரவையில் எக்ஸ்ட்ரா இலாக்காக்களை சேர்க்குறாங்களா இப்படின்ற விஷயம் நிறையவே பேசியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த 108 எம்எல்ஏக்களையும் ஆல்ரெடி மாமல்லபுரம் எல்லாருக்குமே தெரியும், அந்த விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் அங்கே தான் நடக்கும். 4 by Sheraton ஹோட்டல் அந்த ரிசார்ட்டில் தான் இன்னைக்கு 108 எம்எல்ஏக்களையும், அதாவது பேச்சுவார்த்தைக்கு மட்டும் தான் வர சொல்லியிருப்பாங்க. ஆனால் கூட வந்த உடனே நீங்கள் இங்கேயே தங்குங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கான வசதிகள் எல்லாமே ஏற்படுத்தி தந்தாச்சுன்னு சொல்லிட்டு திடீர்னு விஜய் அவர்கள் சொன்னனால எல்லா எம்எல்ஏக்களும் சம்மதிச்சு இப்போ மாமல்லபுரத்தில் இருக்கிற Sheraton 4 by Sheraton ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்கள் இனிமேல் டெய்லி அங்கே ஒரு கூட்டம் நடத்தி அடுத்தடுத்த ஆலோசனைகள் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மீட்டிங்லேருந்து முடிவு பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அந்த ஆளுநர் கடிதம் எந்த நம்மளுடைய கட்சியோட பெரும்பான்மை நிரூபித்த கையோட எந்த நாள் பதவி ஏற்கலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும் கையோட ஆளுநர்கிட்ட பேசிட்டு வர போகிறதாகவும் சின்ன தகவல் வந்திருக்கு. இவ்வளோ டீட்டெயில் வந்துகிட்டே இருக்கும்போது அடுத்தடுத்த அப்டேட்டும் நம்மளுக்கு வந்துட்டே இருக்குது. அடுத்தடுத்த அப்டேட்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கு நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன். நம்மளுடைய வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. குறிப்பாக மறக்காமல் உங்களோட கமெண்ட்டை சொல்லிடுங்க. இது இன்னொரு முக்கியமான விஷயமா நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, இன்னைக்கு தமிழகத்தில் ஆரம்பத்திலிருந்தே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், 2.5 கோடிக்கு மிகாமல் விஜய் அவர்கள் வாக்குகளை பெறுவார், கிட்டத்தட்ட 150-160 சீட்டுகளை விஜய் அவர்கள் எடுப்பார் அப்படின்னு எல்லாருக்குமே நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா உண்மையும் அதுதான் நடந்திருக்கு. ஏகப்பட்ட தொகுதிகளில் இருந்து பூத் ஏஜெண்டுகளை சில மிரட்டல்களுக்கு உட்படுத்தி இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு கிட்டத்தட்ட 9:30-10 மணிக்கு மேலே 1 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜாக்பாட் தொகுதியாக திருப்பூர் தொகுதி, அதாவது திருப்பத்தூர் தொகுதி, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் பெரியகருப்பன் அவர்கள் தோக்கடிச்சு அங்கே ஒரு சீட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதே போல் ஏகப்பட்ட தொகுதி, திருமயம் தொகுதியில் ஆல்ரெடி ஒரு சகோதரி நேற்று பகிரங்கமாக ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஏதோ தப்பு நடக்குது, இந்த வாக்கு எண்ணிக்கையில் ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. இவ்வளவும் இன்றைக்கி களை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அங்கே மறு வாக்கு எண்ணிக்கைக்கு அப்ளை பண்ண போகிறாங்களா, இல்லை இந்திய தேர்தல் ஆணையத்தை கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்ற விஷயம் நிறையவே போயிட்டுருக்கு. என்ன ஏது விஜய் அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, இது போக பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். திருச்சி கிழக்குல விஜய் அவர்கள் ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறமா சகாயம் ஐஏஎஸ், முன்னாள் ஐஏஎஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மதுரையுடைய ஐஏஎஸ் அவர் செயல்பட்ட போது கிட்டத்தட்ட அவரை மாதிரி நல்ல மனுஷன் யாருமே இல்லைன்ற ஒரு பேர் வாங்கினாரு. இங்கே மதுரையில் ஏகப்பட்ட மலைகளை முழுங்கிய முன்னாள் திமுக காரங்க அனைவரு பேரையும் குற்றம் சாட்டி அவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுத்து இங்கே பிஆர்பி அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கல்குவாரியை இழுத்து மூடின ஒரு பெருமை பார்த்தீங்கன்னா சகாயம் ஐஏஎஸ் அவர்களுக்கு தான் சேரும். அந்த சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் இவ்வளோ நாட்கள் அரசியல் பேசாமல் தள்ளியே இருந்தாப்புல. பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து சகாயம் ஐஏஎஸ் எங்களுக்கு தான் ஆதரவு கொடுக்க போகிறாரு, எங்கள் கட்சியில் சேர போகிறாப்புல அப்படிலாம் பல வகையாக உருட்டிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையுமே மறுப்பு தெரிவித்து வந்த நம்மளுடைய சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் திருச்சி கிழக்கில் போட்டியிட போகிறார் அப்படின்ற மிக முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத விட அதிகாரப்பூர்வமாகவே அவர் தான் அங்கே போட்டியிடுறாருன்னு ஒரு சின்ன தகவலையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த அப்டேட்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.